கொல்லிமலை ரீச் ஆகிட்டு ஒரு ரிசார்ட் மகேந்திரவர்மன் பிஹெச்எம் ரிசார்ட் அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டேல புக் பண்ணியிருந்தோம். 6 பேரும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்து சரி ஒரு ஜாலியாக ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். வரும்போது இருந்த அந்த 72 ஹேர்பின் பெண்ட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக நேச்சரோட கனெக்ட் ஆன மாதிரி ரொம்ப த்ரில்லிங் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரைடாக இருந்துச்சு. நல்லா பென்ஸும் நல்லாவே இருந்தது. ரைடிங் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணி ஈஸியாக ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு ரோட்ஸு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு சதீஷ் கூட்டிகிட்டு போகிறேன் போகிறாப்புல. போகிற வழியெல்லாம் ஒரே ஆஃப் ரோடிங் தான். அந்த ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரையலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எப்பயாவது யாராவது நடந்து போன மாதிரி தான் இருக்கும் அந்த பாதை. அதுலேயே வந்து வண்டி ஓட்டிட்டு போகலாம், ஒரு ட்ரை பண்ணுவோம். கீழே வண்டிட்டு போகலாம், பட் ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணுன்றதுனால சரி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு உள்ள அப்படியே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பாவம் Meteor 650 தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவ்வளோ வெயிட்டுக்கும் இந்த ஆஃப் ரோடிங்க்கும் பாவம் சதீஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உள்ளே போயிட்டாப்புல. ஆனால் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போனோம். அடுத்தது என்ன வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே போய் பார்க்கிங் பண்ண முடியுமா, எப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாது. சரி ஓகே, முன்னாடி போகிற வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். பாருங்களேன் அந்த ரோடு எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த ரோடெல்லாம் இல்லை, மீன்ஸ் அந்த பாறை மேலே அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு அங்கே ஒரு பார்க்கிங் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் ஏரியா ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே போய் அப்படியே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சதீஷ் நிறுத்திட்டாப்புல. ஆனால் வண்டியை திருப்புறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அவனும் கஷ்டப்பட்டான், ஓனரும் கஷ்டப்பட்டாரு. ஓனர் பார்க்குறாரு, அச்சோ தெரியாம வண்டி எடுத்துட்டோம் போல இருக்கே அப்படின்னு ஓனர் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, Meteor 650யோட பவர்லாம் தாறுமாறு. நம்மளால பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி திருப்புறான்னு சொல்லிட்டு. நல்ல பவர் செம்மையாக இருந்ததுங்க, கம்ஃபர்டபுளாக இருந்தது. முரளி கண்ணில் ரத்தம் வந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான் பாருங்க. அதான் அந்த மேகம் இருக்கேன்ல, இப்போ வாட்ஸ்அப்ல டிபி இருக்கேன்ல, அதான் லொகேஷன். ஓ அப்படியா? கம்ப்ளீட் நாமக்கல். இது நாமக்கல் ஸ்ட்ரெச். அங்க மட்டும் டியூப்லைட் போட்ட மாதிரி இருக்கு, இங்க லைட்டா இருக்கு. அதான் கீழ நிலத்துல இருக்குது, இது மேல பாறை வழுக்கிற மாதிரியே இருக்கு. மிஸ் ஆனால் அப்படியே உருந்து ஓடிட்டே இருக்க வேண்டியது நம்மளுக்கு கீழே. இங்கே காட்டுக்குள்ள போகிறாங்க. ஓ நீ கோபுரம் இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி சில விலங்குகள்லாம் இருக்கும். இந்த விலங்கோட பேர் கமல். பாருங்க வெள்ளை கலர்ல ஒரு தெரியுதா பில்டிங்? ஆமா வந்து ஐடென்டிஃபிகேஷன் போயிடலாம். இது யாரே நீ வீட்லயும் தெரியும் பர்சன். லாஸ்டா எடுத்துட்டு வந்துருக்கலாமா? ரூட்டை மாற்றி விட்டுனேன் நான் ஃபீல் பண்ணுறேன். வெள்ளை கலர்ல தெரியுது, அதுதான் சேட்டா நல்லா க்ளோஸ்அப் கொடுத்துக்குங்க ஒரு வாட்டி. வணக்கு ரெட்டலை கோட்டு புதுசு எனக்கு. கீழேருந்து அப்படியே ஜூம் பண்ணி கொண்டு எங்கே போறீங்கன்னே தெரியலையே. சேட்டா வந்து போகிற வழி போக வேண்டியதுதான்.
பயங்கரமாக இருக்குது. ஒரு செடி சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டுங்க. ஓகே, இது நம்ம பர்சனல் ஸ்பாட் நல்லா இருக்கு. நிறைய திரும்பி போகுமான்னு தெரியல. அது கூட்டிட்டு போயிருவோம். நீ பார்த்துட்டு போட்டா நீங்க உளுந்துக்கிட்டு யார் பாய் இவர்? எனக்கே பார்க்கணும் போல தோணுது. இதுதான் ஃபேம. 4th KGF பண்ணாங்க. நம்மளும் வச்சா இருப்பீங்களோ? இருக்கலாம். அந்த கமல் ஒரு சாங் பாடுவார். என்ன பாட்டு அது? அது இல்லை மலை மேலேருந்து குதிக்கும் போது. இல்லை, நீங்கள் கூட்டு போகிற பள்ளத்தாக்கு அப்படி தான் இருக்குது. ஓ இவருமா? வாங்க குதிக்கலாம் ஜாலியா. அவர் பாவம் டெய்லி அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. புதுசாக எதாவது சொல்லுவோம். எல்லா வீடியோ உங்களுக்கு தான் முரளியண்ணே. ஆமாம், மற்ற வீடியோ நீங்கள் அனுப்பிச்சி விட்டு வேண்டியதான். முரளியண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முரளியண்ணனுக்கு நமக்கு சேர்த்து நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. வேறு லெவலில் ஜாலியாக இருக்கும். 5 பேர் சுற்றி உட்காந்து லைவ்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே அடிச்சிட்டு மேகாத்து இல்லை. இப்போ சேட்டா யோசிக்கிறாரு. கொல்லிமலைன்னு கொண்டுருவாங்களோ நம்மள. பரவாயில்ல, உனக்காக நல்ல மனசு இருக்கிறேன். உங்க அளவுல யாரும் வர முடியாது. இது வந்து யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு லொகேஷன் மாட்டேன்.